வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வெஹிக்கிள்ன்றதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் விரும்புவாங்க. அதேமாரி ரேஞ்சில் வராங்கன்றப்ப உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கவும் ஸ்போர்ட்டியராக இருக்கணும். அட் த சேம் டைமில் அந்த ஒரு மைலேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸிங்கில் இருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஹைலி மெயின்டெனன்ட் பைக்குன்றது இட்ஸ் நாட் ஸோ பாசிபிள் இல்லைங்களா? அதனால் நம்ம கொஞ்சம் லோ ப்ரைஸிங்கில் போகணுன்னு நினைப்போம். மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கணுன்ற மாதிரி நினைப்போன்றதுனால தான் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் மாடலாகவும் இருக்கணும், கொஞ்சம் மைலேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி வெஹிக்கிள்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த லிஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட், அது நான் உங்களுக்கே தெரியும், அந்த கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னே ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் மண்டியன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு வரும்போது ரியலி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசனு இந்த வெஹிக்கிளுடைய வெர்சைலிட்டி தான். ஆமாம், உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டினஸோடு இருக்கும். ஆமாம், நிச்சயமாக பஜாஜ் பல்சர் ரியலி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள் மாதிரி இருக்குன்றதுலும் எந்த வித டவுட்டும் இல்லை. அட் தி சேம் டைமில் இது வந்து அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஓவரால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த ஒரு ஃபேமிலி கம்யூட்டர் அதுக்கும் ஏற்ற மாதிரி அட் த சேம் டைமில் பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியராக இருக்கும். இதில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட்ஸ், ஸ்ப்ளிட் சீட்டுன்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்கன்றப்ப ரியலி வெஹிக்கிள் நல்ல ஒரு வெர்சைலான ரேஞ்சில் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஸ்டைலாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த பல்சர் 150 ஒரு நல்ல ஆப்ஷன். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 149.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ரெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.8 bhp போகும், 13.25 Nm ஆஃப் டார்க் ரோட்ஸ் முடிது. டாப் ஸ்பீடு 110 km/h வரைக்கும் முடிச்சோன்னு என்ன சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் வரும். பிரேக்கிங் இட்ஸ் ஓகே. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு 150 cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவரும் ஒரு டீசெண்டான மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 148 kg, சீட் ரேட்டு 785 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,32,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,39,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB 125 ஹார்னட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்டான ஒரு ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக டிசைன் ரியலி நல்ல ஒரு பெட்டரான ஒரு யூனிக்கான ஒரு ரேஞ்சிலே இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி நிச்சயமாக பேசி ஆகணும். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டோன். ஆமாம், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இந்த வெஹிக்கிளை நல்ல ஒரு ப்ரீமியமான ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கு. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் 123.94 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ரெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.99 bhp, 11.2 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு அரௌண்ட் ஒரு 100 km வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. சொல்லப்போனால் நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்டான இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜை கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும் அந்த ஒரு 125 cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 124 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 796 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல மாடல் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V. ஆமாங்க, இந்த 3rd பிளேஸில் நம்ம இதை பார்க்கறதுக்கான ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னு எடுக்கும்போது இந்த டிவிஎஸோட அப்பாச்சி அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இதோடைய ப்ரைஸிங் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் ரேஞ்சில் வருதுன்றதுனால இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த லிஸ்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம் இது இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான
ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பியாக வரும், 14.73 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 114 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிடுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரிலி உங்களுக்கு இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஞ்சுன்றது இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நல்ல டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசென்ட்டான ஒரு மைலேஜ்ன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக் செட்டப் இருக்குது. டுவெல் சேனல் ஏபிஎஸும் டாப் ஆஃப் தி லைனில் இருக்கின்றப்ப பிரேக்கிங்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. வெஹிக்கிள் டோட்டல் வெயிட் 144 kg, சீட் 800 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,43,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,72,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டினஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஆன் ரோடில் பார்க்குறதுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பிக்கரான ஒரு அஜைல் டோனில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 பிஹெச்பியாக போகும், 10.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரிலி அப்படின்றப்ப உங்களுக்கு மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டு டூயல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள். அது நிச்சயமாக ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R தான் இருக்கும். வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 794 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப உங்களுக்கு மற்ற விஷயங்களும் இட்ஸ் ஓகே தான். ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய 100 ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் ஆஃப் தி லைன் உங்களுக்கு 1,35,000 முடிஞ்சப்போ ப்ரைஸிங்லும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சிலே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. இந்த ஒரு டாப் ஆஃப் தி லைனில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ், அது இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோலு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி நல்ல லெவலான ஃபீச்சர்ஸை கொடுக்கறதுனால நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாகவே இருக்குது இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. நிச்சயமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வெஹிக்கிள் பார்க்க ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், மைலேஜும் தரணும், ஃபீச்சர்ஸும் இருக்கணும், ஃபேமிலி கமிட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிவிஎஸோட ரைடர் 125 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன், அதான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான டோன்னே சொல்லலாம். வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் இதில் உங்களுக்கு சிங்கிள் பீஸஸ், ஸ்ப்ளிட் சீட்டுன்ற மாதிரி சீட்டிங்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றப்ப ஃபேமிலிக்கும் கேப்பபிளான ஒரு டிசைன் டோனுன்னு எடுத்துக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தவரைக்கும் 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 பிஹெச்பியும் 11.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km வரைக்கும் போக முடியும் மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்படின்றப்ப ரியலி பர்ஃபார்மன்ஸ்லையும் மைலேஜ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளோட இன்ஜின்றது இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் இதில் வந்து உங்களுக்கு ட்வின் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருக்குது, டாப் ஆஃப் தி லைன், பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் 132 kg, சீட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளோடைய 100 ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங், ரொம்ப கம்மியான ப்ரைஸிங் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் ஆஃப் தி லைன் உங்களுக்கு 1,21,000 முடியுது. டாப் ஆஃப் தி லைனில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன் இந்த மாதிரி ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் நிறையவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள் மேலே. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you லேட்டர்.